குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ அனாலிசிஸ். ரெவென்யூ அனாலிசிஸ்னால் வருவாய் வந்து ஆய்வு சொல்கிறோம். ரெவென்யூ அனாலிசிஸ்னால் வருவாயோட ஆய்வு சொல்கிறோம். சரி, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கான்செப்ட் ஆஃப் த ரெவென்யூ. கான்செப்ட் ஆஃப் த ரெவென்யூ அது கான்செப்ட் ஆஃப் த ரெவென்யூனா கான்செப்ட் ஆஃப் ரெவென்யூ தி அமௌண்ட் ஆஃப் த மணி தட் 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 த producer receives in the exchange for the sales of the goods is called producer revenue or the receipt. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டோட்டல் ரெவன்யூ. டிஆர் மீன்ஸ் டோட்டல் ரெவன்யூ, மொத்த வருவாய் எப்படி கால்குலேட் பண்ணால் டிஆர் ஈக்குவல் டு கியூ ஒன் பி. சரியா, மொத்த வருவாய் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா டிஆர் ஈக்குவல் டு கியூ ஒன் பி. குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதோட இது மொத்த வருவாய் கிடைக்கும். மொத்த பொருட்கள் அளவையும் ப்ரைஸ் விலையை கால்குலேட் பண்ணால் மொத்த வருவாய் கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் த யூனிட் இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சால்வ் நம்பர் ஆஃப் யூனிட் சால்வ் அண்ட் ப்ரைஸ் கமாண்டிட்டி. சரியா, இது ரெண்டாவது விற்கிற நம்பர் ஆஃப் பொருட்கள் விற்பனை செய்கின்ற பொருட்களும் மற்றும் கமாண்டிட்டி பொருட்களும் ரெண்டு இன்ட்ரு பண்ணால் டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். சரியா, அப்போ வந்து மார்ஜினல் இது வந்து டோட்டல் ரெவன்யூ பார்த்தா அது மார்ஜினல் ரெவன்யூ. எம்ஆர் எப்படி கிடைக்குது? அடிஷன் டு டோட்டல் ரெவன்யூ பை த செல்லிங். என் மீன்ஸ் த நம்பர் யூனிட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். எம்ஆர் ஈக்குவல் டு சேஞ்சிங் டிஆர் பை டிவைடட் சேஞ்சிங் குவான்டிட்டி. இந்த மாதிரி இந்த என்னது இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குதுல்ல, இது வந்து டிக்யூ இந்த சேஞ்சிங் அர்த்தம். இது வந்து அது சேஞ்சிங், அதாவது டிக்யூ டிவைட் பை கியூ. சரி, அது எம்ஆர் இஸ் சேஞ்சிங் இந்த டோட்டல் ரெவன்யூ அசோசியேட் வித் ஏ சேஞ்சிங் இந்த குவான்டிட்டி சோல்டு. சரி, ஏன்னு பார்த்தா இது வந்து இந்த பிரைமேட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து சேஞ்சிங் அர்த்தம். சரி, அதான் மார்ஜின் யூனிட். எப்படின்னா மொத்த வருவாயை டிவைடட் கியூ, பொருட்கால மொத்த வருவாயை இருக்கிற பொருட்கள் வகுத்தா கிடைக்கிறது வந்து மார்ஜின் ரெவன்யூ. ஓகே, அது ஆவரேஜ் ரெவன்யூனா எப்படின்னு பார்க்கணும். ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் த ரெவன்யூ தட் எ ஃபார்ம் கெட் எ பியூ பர் யூனிட் ஆஃப் த goods sold equal to AR equal to TR by Q divided P and Q by divided Q. சரி, Q என்பது நம்பர் ஆஃப் த யூனிட் ஆஃப் ஃபுட் சோல்டு. சரி, விற்கின்ற பொருட்களை அளவே சொல்கிறாங்க. இன் எக்கனாமிக் ஏஆர் த ப்ரைஸ் ஆர் யூஸ்ட் பை த சைனமோஸ்லி என்ன சொல்லணும்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான என்ன சொல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரத்யேகம் பெற்ற அது மாதிரி பொருட்களை கூட சொல்லலாம். அதை யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆவரேஜ் ரெவன்யூ சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது ப்ராஃபிட் இப்படிலாம் பார்க்குறோம். ஏற்கனவே ரெவன்யூ பார்த்தோம். ப்ராஃபிட் டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் ரெவன்யூட டோட்டல் காஸ்ட் எப்படி பார்க்கணும். டோட்டல் ப்ராஃபிட்னா டோட்டல் ரெவன்யூவில் மைனஸ் டோட்டல் காஸ்ட். மொத்த வருவாயில் அதோட என்ன காசு செலவு கழிச்சா ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா, மொத்த வருவாயில் டோட்டல் இது காஸ்ட், அதோட காஸ்ட் கழிச்சா என்ன செய்யும், அதோட எதோட காஸ்ட் மொத்த வருவாயில் மொத்த செலவு கழிச்சுன்னா என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். தி எக்கனாமிக்ஸ் ப்ராஃபிட் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் எக்கனாமிக் காஸ்ட். அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா மொத்த வருவாயில் மைனஸ் என்ன எக்கனாமிக் காஸ்ட் செலவு பண்ணால் என்ன கிடைக்கும், எக்கனாமிக் ப்ராஃபிட் கிடைக்கும். எக்கனாமிக் காஸ்ட் எப்படின்னா அக்கௌண்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அக்கௌண்டிங் காஸ்ட்னா டோட்டல் காஸ்ட் ஒன் பை நெக்ஸ்ட் பார்ப்போம். அக்கௌண்டிங் காஸ்ட்னா டோட்டலே எப்படி இருக்கிற எக்கனாமிக்ஸ் ப்ராஃபிட்னா டோட்டல் ரெவன்யூ மைனஸ் எக்கனாமிக்ஸ் காஸ்ட். டோட்டல் ரெவன்யூ மைனஸ் எக்கனாமிக்ஸ் காஸ்ட். அதே எக்கனாமிக்ஸ் காஸ்ட்னா அக்கௌண்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், எதிர்பார்க்கின்ற இம்ப்ளெக்ஸ்டு காஸ்ட். சரி, எதிர்பார்க்கின்ற செலவு கூட சொல்லலாம். அக்கௌண்ட் காஸ்ட் ப்ளஸ் எதிர்பார்க்கின்ற செலவு. அக்கௌண்ட் காஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிளைஸ்டு காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைஸ்டு காஸ்ட் மீன்ஸ் அது பார்த்தோம். அப்புறம் வந்து ப்ராஃபிட் அஸ் மோட்டிவ்
ஆஃப் எ பிஸ்னஸ். என்னது ப்ராஃபிட் ஆஸ் ஏ மோட்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ்னா எப்படி பார்க்குறோம்? ப்ராஃபிட் மோட்டிவ் எப்படி பிஸ்னஸில் பார்க்கணும்? வேஜ் ஆஃப் ஹெல்ப்பர் எவ்வளோ பார்க்குறோம்? வேஜ் ஆஃப் ஹெல்ப்பருக்கு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுற கூலிக்கு வந்து ஒரு 50,000 பர் எக்ஸாமுக்கு இந்த ஒரு சம் மாதிரி சொல்கிறோம். வேஜ் ஆஃப் ஹெல்ப்பர் எவ்வளோனா இது எதுக்காக இந்த இது சம் சொல்கிறேன்னா, இது இருக்குல்ல அக்கௌண்டிங் காஸ்ட்டு, எதிர்பார்க்கின்றது எக்ஸ்பிளைட் காஸ்ட்னா எதிர்பார்க்கின்ற செலவு, எக்ஸ்பிளைட் காஸ்ட்னா எதிர்பார்க்கிற செலவு, அதுக்கு வந்து ஒரு சம்மு சின்னதாக ஒரு கால்குலேஷன் மாதிரி. ப்ராஃபிட் ஆஸ் ஏ மோட்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், த வேஜ் ஆஃப் ஹெல்ப்பருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுறாங்க. ரெண்ட் அந்த இடம் வச்சுக்கிது ஒரு 12,000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் கிளாத் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் காஸ்ட் ஆஃப் கிளாத் ஒரு 26. சரி, அதர் அக்சசரிஸ் மற்றவைன்னு பார்த்தோன்னா ஒரு 5,000. அப்போ அக்கௌண்ட் காஸ்ட் எவ்வளோ டோட்டல்? இது மூணு என்னென்ன ஆட் பண்ணணும்னா, வேஜ் ஹெல்ப்பர் கூலிக்கு ஹெல்ப்பர்ஸ்க்கு ஒரு 50,000, ரெண்ட் வாடகை ஒரு 12,000, காஸ்ட் ஆஃப் கிளாத் ஒரு 26,000, அதர் அக்சசரிஸ் 5,000. மொத்தம் எவ்வளோ அக்கௌண்ட் காஸ்ட்டு? 93,000. சரியா? இது இல்லாத ஓனர்ஸ் டைம் எந்த ஓனர்ஸ் அந்த ஓனர் ஸ்பெண்ட் பண்ணுற அவருக்கு வந்து 1 மந்த்துக்கு ஒரு 20,000. இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது எக்கனாமிக்ஸ் காஸ்ட். எக்கனாமிக்ஸ் காஸ்ட் எப்படி சொல்கிறோம்? 93 அந்த 93,000 ப்ளஸ் 20,000 ரெண்டும் ஆட் பண்ணாலும் என்ன ஆச்சு? 1,13,000 ரூபாய். இதுதான் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் காஸ்ட். நல்லா பாருங்க, எக்கனாமிக்ஸ் ப்ராஃபிட்ல என்னென்ன சொல்கிறோம்? டோட்டல் ரெவன்யூ, இது மொத்த வருவாயிலேருந்து மைனஸ் எக்கனாமிக்ஸ் காஸ்ட்டு கழிக்கணும். இதுதான் எக்கனாமிக்ஸ் காஸ்ட். இது எக்கனாமிக்ஸ் காஸ்ட்டு இருக்கு பார்த்தியா? இதை கழிச்சா தான் மொத்த வருவாயிலேருந்து என்னது மொத்த வருவாய் டோட்டல் ரெவன்யூ பாருங்க. டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்கனாமிக்ஸ் காஸ்ட் டோட்டல் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் எல்லாத்தையும் சேர்த்து கழிச்சா தானே அது என்ன கிடைக்கும்? எக்கனாமிக் ப்ராஃபிட். அந்த எக்கனாமிக்ஸ் காஸ்ட் எப்படின்னா, அது அக்கௌண்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இல்லைன்னா இன்ஃப்ளெக்ட் எதிர்பார்க்கின்ற இதனா எதிர்பாராத நடக்கின்ற அதுதான் இதுதான் சொல்றாங்க. சரியா? அதுதான் தெரியும். ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கியூ அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் கியூ. சரி, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 10, 20, 30, 40, 50, 60. சரி, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10, 20, 20, 30, 40, 50, 60, 70. சரி, மொத்த வருவாய் பார்த்தோன்னா 90. இப்போ 10 ரூபா இருக்கிறப்போ நான் மொத்த செலவு 90 ரூபாய், அதோட மொத்த செலவு 70 ரூபாய் செலவாயிருக்கு. அது 20 இருக்கு 160, அதோட மொத்த செலவு 120. சரியா? அப்புறம் 30 ரூபா இருக்குது 220, 150, 40 ரூபா 240, 160, 50 ரூபா இருக்குது 250, 225. ஆனால் 60 ருபீஸ் வருகிறப்ப மொத்த வருவாய் 260. ஆனால் வந்து இப்போ மொத்த செலவு அதிகமாக இருக்குது 230. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்யணும்? நிறுத்திக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. சரியா? மொத்த வருவாய் எப்படி வந்து மொத்த வருவாய் கால்குலேட் பண்ணுறதுன்னா, ப்ராஃபிட் லாஸ்ன்னு மொத்த வருவாய் எவ்வளோ டிஆர் வந்து டிசி கழிக்கணும். சரியா? எவ்வளோ டிஆர்? மொத்த வருவாய் 90, மொத்த செலவு 70. மொத்த 90 70 ரூபா போயிடுச்சுன்னா 20, 160 ரூபா 120 ரூபா போயிடுச்சுன்னா 160ல் 125னா 40. அப்போ 210ல் 150 போயிடுச்சுன்னா 60, 240ல் 160 போயிடுச்சுன்னா 80, 250ல் 225 போயிடுச்சுன்னா 25, 240 300 போயிடுச்சுன்னா மைனஸ் வருது. அப்போ என்னாச்சு? மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகுது. அதனால் இந்த லாஸ் ஆகிற ஸ்டேஜ் என்ன செய்யணும்? தொழில் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதான் டிஆர்டிசி வந்து ப்ராஃபிட் பார்த்து எப்படி இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகுது பார்த்தா, தி குவான்டிட்டி அட் விச் த ப்ராஃபிட் இஸ் த ஹையஸ்ட் 40 பட் த கேப் பிட்வீன் டிஆர் அண்ட் டிசி 8 அட் த 40 குவான்டிட்டிஸ். இப்போ பாருங்க டயக்ராம் பார்த்தோன்னா, இந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் குவான்டிட்டி 10 to 20 30 40 50 60 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் டிஆர் அண்ட் டிசி என்ன செய்யுது? மொத்த ப்ராஃபிட் இருக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, இதில் இன்க்ரீஸ் ஆன 20 40 60 80 25 60. அதே மாதிரி பாரு, மொத்த வருவாய் என்ன 90, 160, 210, 240, 250, 240. அப்புறம் கால்குலேட் பண்ணுறப்ப இருக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் குவான்டிட்டி அதிகரிக்க மொத்த டிஆரோட வருவாய் வந்து 0 நோக்கி மைனஸ் நோக்கி வருது. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்ன விட்டுருணும்? அப்போ லாஸ் நோக்கி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரியா? Economics and diseconomics. Economics refer to the cost of the advantage. Advantage. The cost advantage may result because of the two reasons: the extending the scale protection, exploring the scope of the protection.
economics and the diseconomics scale. When the business and the firm expand in, it is the scale of the production to earn the profit. It's the drive the many economics of the large scale production, which is the turn the help the lowering the cost of production and the increasing the productivity. When a business of the utilize the these economics is the cover the this economics the cost disadvantage. For example, suppose a tractor uh, tra- tractor increase on the expenditure of 20,000 and installing a stone in the cut of the machine. Okay, but the cut of the under pieces of the stone அது என்ன அந்த 1000 பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஏ ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பார்த்தோன்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு 20,000 டிவைடட் 10 பார்த்தோன்னா எவ்வளோ 20 ரூபா ஒரு 20 அந்த 20,000 எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணுறோம். இன் கட் ஆஃப் த 20 பீசஸ்க்கு எவ்வளோ பார்த்தோன்னா per 1 சரியா 20 டிவைட் பை ஒன்னா 1 அப்போ எவ்வளோ அந்த 20,000 பீஸ் கட் பண்ணால் ஒரு பீஸுக்கு வந்து 1 ரூபான்னு சொல்கிறாங்க. சரியா அதுதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இது எக்கனாமிக்ஸ் வளங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் லேபர் இந்த வேலையை பகுக்கிற டெக்னிக் எக்கனாமிக்ஸ் ஆர் த அரைஸ் ஃப்ரம் த greater the efficiency of large of the plant and capital equipment which the large firm of can afford the not small ones. The production economics in the case of the large firm, they can obtain the backward of steward link in the to the one. The manager economics manage the efficiency increase because of the separate department. The market economics large form they can be obtained the raw materials at low cost because it is need in the bulk quantities. The finance economics are the risk and the several economics at the point of the standard on the demand of the product. Large form they enter the diversification protection, but the small form they cannot. Sources of diseconomics efficiency management because the cost of the gathering the organs and the reviewing the information on all the aspect of the large farm may the increasing more rapidly of the manage a large number of employee in the also costly. The transportation cost of the one of the diseconomics as the farm consolidated the two or more the geographical this separate plant. The production cost decline, but the transport will be the increases. The large farm, the more the labor is result the more demand has been the higher wage of so offset other source of the cost reduction. The economics of scope, the economics, the farm obtain of the find out the per unit cost are lower than two or more producer the producer. Example, a farm can be producer both sanitary and notebook paper. The cost of the 50,000 per unit one rim of the paper. rimna ஒரு ரோல் சொல்லுவாங்க பேப்பர் 30,000 30,000 per one 1,000 rim the notebook paper. If the form of the producer type of the paper cost would be the 70,000. The measure of the economics scope, the TQ plus TC minus TC equal divided TC and Q and QB. 50,000 plus 30,000 minus 70,000. 50 plus 80,000 minus 7,000 divide பண்ணா 0.4. 40% reduction in the total cost of the both production per produce.